إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சுன்னத்தான ஹுத்பாவிற்கு பிறகு ஷூரா அத்தியாயத்தின் 13ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் படித்தேன். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்காக மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்காக எந்த வழியை கற்றுக் கொடுத்தானோ அதே வழியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். அதே வழியை தான் அல்லாஹ் உங்களுக்கும் கற்றுத்தருகிறான். அந்த வழி என்ன? அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள். வலா தத்தஃபர்ரகூ ஃபீ, மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய விஷயத்திலே, மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய விஷயத்திலே பிளவுபட்டு பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே, அதுக்கு என்ன பொருள்? மார்க்கம் எந்தெந்த விஷயங்களை அடிப்படை கொள்கை என்று சொல்லியிருக்கிறதோ அந்த கொள்கையை தன்னுடைய கொள்கையாக நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வது. அடுத்து மார்க்கம் எதை அடிப்படை விஷயங்கள் அடிப்படை வணக்கங்கள் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகளை பின்பற்றி நடப்பது. இதுதான் தீனை நிலைநாட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்தில் வந்து சில கேள்விகள் கேட்டார்கள். அதில் ஒரு கேள்வி என்ன? அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், முஹம்மதே இஸ்லாம் என்றால் என்ன, எனக்கு அறிவித்து தாருங்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ துகீம ஸலாத வ துஅத்து ஸகாத வ தஸூம ரமதான் வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. கலிமா சொல்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ரமதான் மாதம் நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது. அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள், ஈமான் என்றால் என்ன, எனக்கு அறிவித்து தாருங்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை, மலக்குமார்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமை நாளை, விதியை நம்பிக்கை கொள்வது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எதை இஸ்லாம் என்று சொல்கிறார்களோ, இஸ்லாத்தின் 5 அடிப்படைகள், எதை ஈமான் என்று சொல்கிறார்களோ, ஈமானுடைய கொள்கையினுடைய 6 அடிப்படைகள், இதையெல்லாம் கடைபிடிப்பது தான் என்னது? தீனை நிலைநாட்டுவது, தீனை நிலைநிறுத்துவது. இதுதான் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கான வழி. எனவே இப்படி தான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நான் இந்த நேரத்தில் எதற்காக பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பரவலாக
பல இளைஞர்கள் குறிப்பாக தீனை நிலைநாட்ட வேண்டும், இகாமத்து தீன் என்கிற பெயரிலே என்ன செய்கிறார்கள்? ஹிலாஃபத்தை நிலை நிறுத்துவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கம், இஸ்லாமிய ஹிலாஃபத்தை கொண்டு வருவதுதான் தீனுடைய அடிப்படை நோக்கமாகும், அடிப்படை இலக்கு இதுதான் என்று பரவலாக பேசுகிறார்கள். அதற்கு பல பெயர்களில் பல இயக்கங்கள், பல ஜமாத்துகள், அது ஹிஸ்புத் தஹரீர் என்கிற பெயரில் இருந்தாலும் சரியே, அல்லது சூப்பர் முஸ்லிம் என்கிற பெயரில் இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத்தை இஸ்லாமி என்கிற பெயரில் இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த ஒரு அடிப்படை வாதத்தை தான் முன்வைக்கிறார்கள். ஹிலாஃபத்தை, இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதுதான் அடிப்படை நோக்கம். எனவே இதை அடிப்படையாக வைத்து சில விளக்கங்களை இந்த ஜும்மா உரையில் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். காரணம், நம்முடைய மஹல்லாவிலும் ஹிலாஃபத்தை நிறுவுவதுதான் அடிப்படை நோக்கம் என்று நினைக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த மஹல்லாவில் மாத்திரமல்ல, ஊர் முழுவதும், மாறாக இந்தியா முழுவதும், சொல்லப்போனால் உலகத்தில் பல நாடுகளில் இதைதான் ஒரு அடிப்படை நோக்கம் என்று சொல்லக்கூடிய மக்கள் பரவலாக இருக்கிறார்கள். எனவே இந்த சிந்தனை, இப்படி சொல்வது, இந்த சிந்தனையானது சரியான சிந்தனையா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. காரணம், செயல் ரீதியாக, அமல் ரீதியாக நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், வழிகெட்ட சில நடைமுறைகள், அதைவிட சிந்தனை ரீதியான வழிகேடுதான் மிக மோசமானது, படுபயங்கரமானது. ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகளில் இஸ்லாத்துக்கு மாறு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். செயல்பாடுகளில் இஸ்லாத்துக்கு மாறு செய்வதை விட சிந்தனை ரீதியாக வழிகேட்டில் சென்று விட்டால் அது அதை விட மோசமானது. ஒரு சின்ன உதாரணம், ஒருவர் மது அருந்துவதை ஹராம் என்று கருதவில்லை, மது அருந்துவது ஹராம் எல்லாம் கிடையாது என்று நம்புகிறார் என்று சொல்கிறார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மது அருந்துகிறாரா என்று கேட்டால் மது அருந்தவில்லை, மது அருந்தக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இல்லை. ஆனால் கருத்தாக என்ன சொல்கிறார்? மது அருந்துவது ஹராம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம், அதையெல்லாம் செய்யலாம் என்று மது அருந்துவதை ஹராம் என்று கருதவில்லை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர் கிடையாதவர். இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் ஒருவர் மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் மது அருந்துவது ஹராமா ஹலாலா என்று கேட்டால் ஹராம் தான் தெரியும், ஆனால் பழக்கம் இருக்கிறது என்று அந்த விஷயத்தில் பொடுபோக்குத்தனமாக செயல்படுகிறார். ஹராம் என்று தெரிந்த பிறகும் அதை குடிக்கிறார் என்று சொன்னால் இந்த இரண்டு நபர்களில் யார் மோசமானவர்? நிச்சயமாக யார் மது அருந்துவது ஹராமே இல்லை என்று நம்புகிறானோ அவன்தான் மோசமானவன். அவன் தனிப்பட்ட முறையில் மது அருந்தக்கூடிய பழக்கம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னொருவன் மது அருந்துகிறான், தினமும் மது அருந்துகிறான், ஆனால் அது ஹராம் என்று நம்புகிறான் என்று சொன்னால் அவன் அந்த முதல் நபரை விட பாவத்திலே, அல்லாஹுடைய பார்வையிலே லேசான ஒரு பாவத்தில் தான் இருக்கிறான். எனவே இந்த உதாரணம் எதை சொல்கிறது என்று சொன்னால், அமல் ரீதியாக சில வழிகேட்டில் இருப்பதை விட சிந்தனை ரீதியாக வழி தவறி போவதுதான் அல்லாஹுடைய பார்வையில் மிக பயங்கரமானது. அப்படி இருக்க அன்பானவர்களே, இந்த ஹிலாஃபத்தை நிறுவுவது இதுதான் இகாமத்து தீன். சொல்லப்போனால் ஹிலாஃபத்தை கொண்டு வருவதுதான் அடிப்படை நோக்கம் என்று சொல்கிறார்களே, இது ஒரு தவறான சிந்தனை. இதை தவறான சிந்தனை என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் என்னவென்றால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எங்கும் சொல்லப்படவில்லை. குர்ஆனில் ஏதாவது ஒரு வசனத்திலே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதுதான் அடிப்படை நோக்கம் என்று ஏதாவது ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஹதீஸுகளில் ஏதேனும் ஒரே ஒரு ஹதீஸில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதுதான் முஸ்லிம்களே உங்களுடைய அடிப்படை நோக்கம், இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது என்று சொல்லி அதில் ஒரு அடிப்படை இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவது, ஈமான் உடைய அடிப்படைகள் 6 என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவது ஈமானின் ஒரு அடிப்படை என்கிற பாணியில் எங்கேயாவது ஒரு செய்தியை ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? ஒருபோதும் காட்ட முடியாது. இப்படி ஏதாவது நான் ஆரம்பத்தில் படித்தேனே ஒரு வசனம், தீனை நிலைநாட்டுங்கள், அந்த வசனத்தை தான் கொண்டு வந்து என்ன செய்ய முடியும்? விளக்கத்திலே, அந்த வார்த்தையில் கிடையாது. விளக்கம் சொல்லும் பொழுது
இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதுதான் தீனை நிலைநாட்டுவது என்று விளக்கமாக தான் தன்னுடைய கருத்தை கொண்டு புகுத்த முடியுமே தவிர வெளிப்படையாக அல்லாஹுடைய ஒரு வார்த்தையையோ வெளிப்படையாக தான் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஆதாரமாக ரசூலுடைய ஒரு ஹதீஸையோ கொண்டு வந்து காட்டவே முடியாது. எனவே இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத ஒரு அடிப்படை என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் எங்கும் என்ன சொல்லவில்லை, ஆட்சியை கொண்டு வருவது அடிப்படை என்று சொல்லவில்லை. குர்ஆன் ஹதீஸ் எதை அடிப்படை என்று சொல்கிறது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இதை பரப்புவதுதான் அடிப்படை. அடுத்து தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ், நம்பிக்கை ரீதியாக வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, தூதரை நம்புவது, இதுதான் அடிப்படைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்லும் பொழுது நஹல் அத்தியாயம் 36வது வசனத்திலே சொல்கிறான், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ, அல்லாஹ்வை வணங்குங்கள், பொய் தெய்வங்களை விட்டு விலகியிருங்கள் என்கிற செய்தியை கொடுத்துதான் ஒவ்வொரு வகுப்பினரிடம் ஒவ்வொரு உம்மத்திடம் நாம் தூதரை ரசூலை அனுப்பினோம். எனவேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? لَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ فَقَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ, என் சமூகத்தாரே அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உண்மையான இறைவன் யாரும் கிடையாது. وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا, ஆத் சமூகத்தாரிடம் அவருடைய சகோதரராகிய ஹூத் அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் அனுப்பினோம். ஃபகால, அவர்கள் சொன்னார்கள், யா கௌம், என் சமூகத்தாரே, உஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உண்மையான இறைவன் யாரும் இல்லை. வ இலா சமூத அஹாஹும் சாலிஹா, சமூத் கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் அந்த சமூகத்தையே சார்ந்த ஒருவர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் ரசூலாக அனுப்பினோம். அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், யா கௌம், என்னுடைய சமூகமே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உண்மையான இறைவன் யாரும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் இருந்தார்கள், உழைப்பு செய்தார்கள். அவர்கள் செய்த உழைப்பெல்லாம் என்னது? அந்த 13 வருடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உழைப்பில் ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்காக தான் நாங்கள் எல்லோரும் உழைக்கிறோம் என்று சொன்னதாக ஏதாவது ஒரு செய்தி காட்ட முடியுமா? 13 வருடங்கள் ரசூல் அவர்கள் செய்த உழைப்பு என்னது? அந்த அனைத்து உழைப்புகளின் அடிப்படை என்னது? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, இந்த ஏகத்துவத்தை புரிய வைப்பதற்காக தான் ரசூல் அவர்கள் உழைத்தார்கள், சஹாபா பெருமக்கள் உழைத்தார்கள். அதே நேரத்தில் நற்குணங்களை சஹாபா பெருமக்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே போதித்தார்கள். அஹ்லாக், ஒரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் அதையும் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை போதிப்பதற்காகவே, நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அதையும் நோக்கமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு ஹதீஸிலும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று எந்த ஒரு ஹதீஸிலும் சொல்லவில்லை. எனவே ரசூல் அவர்கள் 13 வருடங்கள் மக்காவில் உழைத்தார்கள். அந்த உழைப்பில் எந்த ஒரு செய்தியிலும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்காகவே ரசூல் அவர்கள் உழைத்தார் என்று காட்டவே முடியாது. ஒரே ஒரு செய்தியை இந்த விஷயத்தில் பேசக்கூடிய மக்கள் நிச்சயவார்கள் ஆதாரமாக காட்டுவார்கள். அந்த செய்தியும் பலவீனமானது. அந்த செய்தியும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்காக ரசூல் அவர்கள் ஏதோ முயற்சி செய்தார் என்று சொல்வதற்காக ஒரு தெளிவான ஆதாரம் கிடையாது. ஒரு பேச்சுக்கதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த செய்தி என்னது? பலவீனமான ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. இப்படி அன்பானவர்களே, எல்லா நபிமார்களுடைய உழைப்பும் ஏகத்துவ கொள்கையை நிலை நிறுத்துவது, இதுதான் தீனை நிறுத்துவது, இதுதான் தீனை நிலைநாட்டுவது. ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையாக பாடுபட வேண்டும். எனவே மாணவர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த ஒரு ஆதாரத்திலும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதுதான் அடிப்படை நோக்கம் என்று சொல்லப்படாமல் இருக்க, அதை எப்படி முஸ்லிம்களாகிய நாம் அதுதான் அடிப்படை என்று சொல்ல முடியும்? நமக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா அல்லது யாரோ ஒருவர் தரக்கூடிய விளக்கங்கள் ஆதாரமா? குர்ஆன் ஹதீஸில் எங்கும் அது தெளிவாக சொல்லப்படவில்லை என்று சொன்னால், ஒரு முஸ்லீமாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கும் பொழுது நாமும் நினைச்சக்கூடாது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை அடிப்படை இதுதான் நோக்கம் என்று சொல்லக்கூடாது. சரி, இரண்டாவது விஷயம் என்ன? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உழைத்த முதல் தலைமுறை சஹாபா பெருமக்கள் இருந்து ஆரம்பித்து சஹாபாக்கள், அடுத்து தாபிஈன்கள், அடுத்து தபு தாபிஈன்கள் என்று இவர்கள் யாராவது
தன்னுடைய பேச்சுகளில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதுதான், ஹிலாஃபத்தை நிறுவுவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கம் என்று சஹாபா, தாபீன், தபுஉ தாபீன் என்று யாராவது இப்படி சொல்லியிருக்கிறார்களா? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏதாவது ஒரே ஒரு கூற்று காட்ட முடியுமா என்று கேட்டால் அறவே முடியாது. சஹாபா தாபீன்கள் யாரும் இதை அடிப்படையாக சொல்லவில்லை. சஹாபா தாபீன்களுடைய இந்த புரிதலையும் நாம் பார்க்க வேண்டும். சஹாபா தாபீன்கள் எல்லாம் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக மார்க்கத்தின் விளக்கங்களை கற்றுக்கொண்டவர்கள். அவ்வாறு நேரடியாக மார்க்கத்தின் விளக்கங்களை கற்றுக்கொண்ட சஹாபாவிடம் படித்தவர்கள் நேர்வழி பெற்ற தாபீன்கள். எனவே அப்படிப்பட்ட நேர்வழி பெற்ற சஹாபா தாபீன்களுடைய விளக்கங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே சஹாபா பெருமக்கள் எங்கேயாவது அகீமுத்தீன், தீனை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வசனத்துக்கு ஹிலாஃபத்தை கொண்டு வருவதுதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்களா? இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதுதான் அடிப்படை நோக்கம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸில் இதை தான் சொல்ல வருகிறார்கள் என்று ஏதாவது ஒரு விளக்கம் காட்ட முடியுமா என்று கேட்டால் அறவே முடியாது. பாருங்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில ஆதாரங்களை காட்ட முடியும் இந்த கருத்துக்கு. ஆனால் ஆதாரமாக அதை காட்டி தவறான விளக்கங்களை தருவார்கள். அந்த விளக்கம் தவறானது என்பதை புரிந்து கொள்வதுதான் இந்த விஷயத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், ரசூல் அவர்கள் ஒரு வசனம் இறங்கியது, மாயிதா அத்தியாயத்தின் ஒரு வசனம். அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய நம்பிக்கை ஈமானில் அநீதியை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் நாளை மறுமை நாளிலே அபயம் வழங்கப்படும், சொர்க்கம் வழங்கப்படும். இந்த வசனம் இறங்கியதும் சஹாபா பெருமக்கள் பயந்து விட்டார்கள். நம்மில் யார் அநீதி இழைக்காமல் இருக்க முடியும்? ஏதாவது ஒரு பாவம் செய்யக்கூடியவர்களாக தானே நாங்கள் இருக்கிறோம். எந்த பாவம் செய்தாலும் அது ஒரு விதத்திலே தன்மீதே அநீதி இழைக்கக்கூடிய ஒரு செயல் தானே. எனவே பாவம் செய்யாமல் அநீதி இழைக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க நமக்கு சொர்க்கம் கிடையாதா? நாளை மறுமையில் நமக்கு அபயம் வழங்கப்படாதா என்று பயந்து போனார்கள். ஓடி வந்து சஹாபாக்கள் ரசூலிடம் இந்த வசனத்தை குறித்து விசாரிக்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தில் அநீதி என்று சொல்வது சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய பாவங்களோ அநீதியோ அது கிடையாது. மாறாக அல்லாஹ் அநீதி என்று சொல்வது ஷிர்க் என்கிற அநீதி, இணை வைப்பு என்கிற அநீதியை மட்டும்தான் அல்லாஹ் இங்கு நாடுகிறான். பாருங்கள், இந்த வசனத்தை வைத்து என்ன சொல்லலாம்? மக்களுக்கு மத்தியில் வந்து நீங்கள் எந்த அநீதி இழைத்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்று இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டலாம். ஆனால் இந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கொள்வது தவறு. இந்த வசனத்தில் அல்லாஹ் அநீதி என்று சொல்வது ஷிர்க் தான், இணை வைப்பு என்கிற அநீதி மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நாடுகிறான். எனவே வசனத்தை மாத்திரம் காட்டிவிட்டால் அது ஆதாரமாகாது, அதற்கு சரியான விளக்கத்தையும் சொல்ல வேண்டும். இப்படி ரசூல் அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு சொன்ன அந்த விளக்கங்களை எல்லாம் ரசூலிடம் கற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள் யாரும் நினைச்சவில்லை. ஹிலாஃபத்தை நிறுவுவது, ஆட்சியை கொண்டு வருவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கம் என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. எனவே இது சஹாபாவுடைய வழிமுறைக்கும் மாற்றமானது. மூன்றாவதாக அன்பானவர்களே, உலமாக்கள், சஹாபாவுடைய வழியில் பயணிக்கக்கூடிய உலமாக்கள் யாராவது இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கம் என்று சொல்கிறார்களா? அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் யாருடைய விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் யாரல்ல, குர்ஆன் ஹதீஸை உண்மையில் பின்பற்றி நடக்கக்கூடிய உலமாக்கள் அல்ல. உதாரணத்திற்கு பாருங்கள், ஹிலாஃபத் என்று பேசக்கூடிய பலர் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஹிஸ்புத் தஹரீர் என்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு தலைவராகவோ அல்லது அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தகியுத்தீன் நபானி என்பவர். அவர் என்ன செய்கிறார்? ஒரு இடத்திலே ஹபருடைய அசாப் கிடையாது, நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது மற்ற நபிமார்களோ யாருக்கும் பரிந்துரை எல்லாம் செய்ய மாட்டார்கள். ஷஃபாஅத் அப்படின்று பரிந்துரை பேசுதல் என்கிற ஒரு விஷயமே மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ்வை சொர்க்கத்திற்கு போன பிறகும் பார்க்க முடியாது என்றெல்லாம் மறுத்த ஒரு கூட்டத்தை குறித்து பேசும் பொழுது இவர்கள் சொன்னதெல்லாம் தவறு என்று சொல்ல முடியாது. அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் சரியான கொள்கையில் தான் இருந்தார்கள், அவர்களும் நேர்வழி பெற்ற மக்கள் தான் என்று மோசமான வழிகட்ட மக்களை இந்த இயக்க தலைவர் நினைச்சுகிறார். அவர்களும் நேர்வழி பெற்ற மக்கள் தான் என்று அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் சரி காண்கிறார். அப்படிப்பட்டவரை நேர்வழி பெற்ற ஆலிம் என்று சொல்ல முடியுமா? இப்படி அன்பானவர்களே, ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய யாரும் நேர்வழி பெற்ற அறிஞர்களாக இருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. யார் நேர்வழி பெற்ற அறிஞர்களாக இருக்கிறார்களோ, சஹாபாவுடைய வழிமுறையை பின்பற்றுகிறார்களோ, அப்படிப்பட்ட அறிஞர்கள் யாரும் ஹிலாஃபத்தை நிறுவுவது, ஆட்சியை கொண்டு வருவதுதான் அடிப்படை நோக்கம் என்று சொல்வதாக பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய கடமை என்ன? நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? குர்ஆன் ஹதீஸுக்கு
உண்மையான அறிஞர்கள் என்ன விளக்கம் தருகிறார்களோ அந்த விளக்கத்தை ஏற்றுதான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துன் நிசா அத்தியாயம் 83வது வசனத்திலே, وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ, அவர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தியோ வந்துவிட்டால் உடனே அதை பரப்பி விடுகிறார்கள். எந்த செய்தி, நல்ல செய்தி வந்தாலும் சரி, கெட்ட செய்தி வந்தாலும் சரி, உடனே அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும். எந்த செய்தி வந்தாலும், நல்ல செய்தி வந்தாலும் சரி, கெட்ட செய்தி வந்தாலும் சரி, ரசூல் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலிடம் அந்த செய்தி உடைய உண்மை தன்மை என்ன, இது உண்மையான செய்தி தானா, இது சரிதானா என்று அவர்கள் ரசூலிடம் ஏன் அந்த செய்தி திருப்பவில்லை? வைலா உலில் அம்ரி மின்ஹும், அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அந்த செய்தியை அவர்கள் ஏன் திருப்பவில்லை? அந்த செய்தி அவர்களிடம் திருப்பப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த செய்தி உண்மையானதா தவறானதா என்பதை சொல்லியிருப்பார்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்கிறான். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் மார்க்கம் என்கிற பெயரிலே ஒரு கருத்தை நான் கேள்விப்படுகிறேன். உதாரணத்திற்கு சில மக்கள் நினைச்சுகிறார்கள் ஹிலாஃபத்தை கொண்டு வருவதுதான் அடிப்படை நோக்கம் என்று பேசிக்கொள்கிறார்கள். இதை முதலாக ஒரு முஸ்லீமாக நான் கேள்விப்படும் பொழுது என்னுடைய பொறுப்பு என்ன? உடனே ஆம், ஹிலாஃபத்தை நிறுவுவதுதான் அடிப்படை கொள்கை, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதுதான் அடிப்படை நோக்கமே, இதற்காக தான் உழைக்க வேண்டும், இது கொண்டு வராத நாள் காரணத்தினால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுதான் என்று உடனே ஆவேசப்பட்டு அதை நம்ப ஆரம்பித்து விட வேண்டுமா? அல்லது இப்படி ஒரு கருத்தை கேள்விப்படும் பொழுது உண்மையான அறிஞர்கள் என்று நம்முடைய பார்வையில் யார் இருப்பார்களோ அவர்களிடம் சென்று விசாரிக்க வேண்டுமா? இப்படி ஹிலாஃபத்து தான் அடிப்படை நோக்கம் என்று சொல்கிறார்களே, இது உண்மையான கருத்து தானா, ஆதாரபூர்வமான செய்திகள் இது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று அறிஞர்களிடம் வந்து விசாரிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் அதை தான் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். எந்த செய்தி வந்தாலும் அதை ரசூலிடம் திருப்புங்கள். இப்போது ரசூல் இல்லை, ஆனால் ரசூலுடைய ஹதீஸுகள் உண்டு. ஹதீஸுகளின் பக்கம் திருப்பி பாருங்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அதை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மார்க்க விஷயத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் யார்? மார்க்க அறிஞர்கள். அவர்களிடம்தான் விளக்கங்களை கேட்க வேண்டும். எனவே ஹிலாஃபத் என்று பேசுகிறார்களே, இது சரியான சிந்தனை தானா என்று வந்து அறிஞர்களும் கேட்க வேண்டுமா இல்லையா? ஆனால் கேட்பது கிடையாது. உடனே யார் பேசினாலும் அதை கேட்பதற்கு அது சுவாரஸ்யமாக இருந்தால் உடனே அதை மார்க்கமாக ஏற்று நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, அறிஞர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்களா என்று கேட்டால் கிடையாது. இது எல்லாமே அரை குறையாக படித்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்துக்கு விளக்கம் தருகிறோம் என்கிற பெயரிலே மக்களை வழிகெடுப்பதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அன்பானவர்களே, இந்த ஹிலாஃபத்து, ஆட்சி, அதிகாரம் என்கிற இந்த தலைப்பு எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு என்று சொன்னால், முதலாக முஸ்லிம்கள் மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவதற்கு குழப்பவாதிகள் பயன்படுத்திய முதல் சதி வலைதான் இந்த ஹிலாஃபத்து, ஆட்சி, அதிகாரம் என்கிற தலைப்பு. முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரே கொள்கையில் ஒரே வழிமுறையில் ஒன்றுபட்டிருந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை உருவாக்குவதற்கு ஷைத்தான் பயன்படுத்திய முதல் சதி வலைதான் என்னது? இந்த ஆட்சி, அதிகாரம், ஹிலாஃபத் என்கிற தலைப்பு. எனவேதான் முதலாக வழிகட்டு போன கூட்டம் ஹவாரிஜ் என்கிற கூட்டம், இரண்டாவது வழிகட்டு போன கூட்டம் ஷியா என்கிற கூட்டம், இரண்டு கூட்டங்களும் இந்த ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் என்ன செய்தார்கள்? கருத்து வேறுபாடை கொண்டு வந்து இரண்டு கூட்டங்களாக உருவானார்கள். இனி அப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் நாம் பேசும் பொழுது, ஒரு விஷயத்தை கேள்விப்படும் பொழுது அறிஞர்களிடம் அதை குறித்து விசாரிக்க வேண்டுமா இல்லையா? அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு ஃபித்னா உம்மத்தில் வரும்பொழுதே அது ஒரு ஃபித்னா என்று அறிஞர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஏனெனில் அவர்களிடம் மார்க்க கல்வி இருக்கிறது. ஆனால் அந்த ஃபித்னா வந்து குழப்பத்தில் எல்லோரையும் போட்டுவிட்டு திரும்பி போகும் பொழுதுதான் ஜாஹில்களுக்கு அது ஒரு ஃபித்னா என்று தெரியும். உலமாக்கள் வரும்பொழுதே அதை ஃபித்னா என்று கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் அறிவில்லாதவர்கள் அந்த ஃபித்னா வந்து ஃபித்னாவை ஏற்படுத்தி திரும்பி போகும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவா இருந்தது என்று போன பிறகுதான் அவர்களுக்கு அது தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் எந்த ஃபித்னாவாக இருந்தாலும் சரி, அதை அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இது ஒரு குழப்பம், இது மார்க்கம் அல்ல, இது ஒரு குழப்பமான ஒரு கருத்து என்பதை அறிந்து கொள்வார்கள். எனவே அறிஞர்களிடம் என்ன செய்ய வேண்டும்? எந்த விளக்கமாக இருந்தாலும் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ மின்னா மன் லம் யஅரிஃப் லிஆலிமினா கத்ரஹ். யார் ஆலிமுடைய தகுதியை உணரவில்லையோ,
நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞருடைய தகுதியை எவர் உணரவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்படி இருக்க அறிஞர்களுடைய தகுதி என்ன, எந்தெந்த விஷயத்தில் அறிஞர்களிடம் விளக்கம் கேட்டுதான் ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை உணரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். யார் என்ன பேசினாலும் உடனே அதை மார்க்கமாக ஏற்று பின்பற்றக்கூடாது, அதை நம்பக்கூடாது. ஆனால் இந்த ஹிலாஃபத் என்று பேசக்கூடிய மக்களை நாம் கவனமாக சிந்தித்து பார்த்தால் தெரியும், அவர்களை யார் வழி நடத்துகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள், முதலாவதாக அறிஞர்களை விட்டு அவர்களை தூரமாக்கி விடுவார்கள். அந்த மக்களை இந்த காலத்தில் அறிஞர்களை கிடையாது. ஆலிம் என்று சொல்வதற்கு இந்த காலத்தில் யாருமே இல்லை. சொல்லப்போனால் அறிஞர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஏமாற்றக்கூடியவர்கள். ஆம், அறிஞர்கள் என்கிற தோற்றத்தில் ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பிதாத்துவாதிகள், ஷிர்க் பிதாத்தை பரப்பக்கூடியவர்கள், அவர்களும் என்ன செய்வார்கள், அறிஞர்கள் என்கிற தோற்றத்தில் தான் பேசுவார்கள். அப்படி இருக்கதான் செய்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் யாருமே அறிஞர்கள் கிடையாதா இந்த காலத்தில்? ஆனால் என்ன செய்வார்கள், இந்த ஹிலாஃபத் என்று பேசக்கூடியவர்கள் அறிஞர் என்று சொல்வதற்கு இந்த காலத்தில் யாருமே இல்லை. உலமாக்களே கிடையாது. யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஏமாற்றக்கூடியவர்கள், காசுக்காக வேண்டி மார்க்கத்தை மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவர்கள், பேசுபவர்கள் என்று அறிஞர்களை விட்டு தூரமாக்கி விடுவார்கள். இது என்னது? மக்களை வழிகெடுப்பதற்கான ஒரு சதி இது. சொல்லப்போனால் அறிஞர்களை விட்டு தூரமாக்கினால்தான் இஷ்டத்துக்கு என்ன கருத்தை சொன்னாலும் அதை பொதுமக்கள் நிச்சயவார்கள், ஏற்று நடப்பார்கள். எனவே என்பார்களே, அறிஞர்களை விட்டு தூரமாக போகக்கூடாது, மாறாக அறிஞர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அன்பானவர்களே, இந்த ஹிலாஃபத்து, ஆட்சி, அதிகாரம் என்று அடிக்கடி பேசக்கூடியவர்களை கவனித்து பார்த்தால் தெரியும், அவர்கள் ஆட்சி அதிகாரம் என்று சொல்லி சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை மட்டம் தட்ட ஆரம்பித்து விடுவார்கள், அல்லது இஸ்லாத்தின் அடிப்படை விஷயத்திலே பொடுபோக்காக இருப்பார்கள். அதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். அபுல் அலா மௌதூதி என்பவர், அவரும் இதே ஆட்சி, அதிகாரம், ஹிலாஃபத் என்று பேசக்கூடிய ஒரு நபர் தான். அவர் தன்னுடைய ஒரு நூலிலே எழுதுகிறார். அது ஒரு அவருடைய உரை. அந்த உரையை எழுத்து வடிவத்திலே நூலாக பின்னால் நினைச்சார்கள், கொண்டு வந்தார்கள். அந்த நூலில் அவர்கள் சொல்கிறார் என்னவென்றால், பெரிய இமாமை, ஹலீஃபாவை நாம் உருவாக்குவது, ஆட்சியை நிறுவுவது, இதுதான் நம்முடைய உச்சக்கட்ட நோக்கம். குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், ஷிர்கை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் உச்சக்கட்ட நோக்கம் என்று. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், பெரிய இமாமை, ஹலீஃபா என்கிற அந்த பெரிய இமாமை ஏற்படுத்துவது, ஹிலாஃபத்தை கொண்டு வருவதுதான் நம்முடைய உச்சக்கட்ட நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்து யார் என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது. ஹிலாஃபத்தை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லையா? ஆம், ஒரு பக்கம் நீங்கள் தௌஹீதுக்காக பாடுபட்டாலும் சரி, ஷிர்கை ஒழித்து கட்டுவதற்காக நீங்கள் பாடுபட்டாலும் சரி, ஐவேளை தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஹஜ்ஜு செய்தாலும் சரி, ஜகாத்தை முறையாக கொடுத்து வந்தாலும் சரி, நீங்கள் ஹிலாஃபத்தை குறித்து கவலைப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய இந்த இபாதத்துகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது என்று சொல்கிறார். எங்கிருந்து சொல்கிறார்? குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறதா இது? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை குர்ஆன் ஹதீஸில் எங்கேயாவது காட்ட முடியுமா? எங்கிருந்து கொண்டு வந்த கருத்து இது? சுயமாக உருவாக்கிய கருத்து இது. குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கருத்து கிடையாது. அதையும் தாண்டி அடுத்து என்ன சொல்கிறார்? சொல்லப்போனால் இந்த வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்கிற இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாமே அந்த ஹிலாஃபத்தை நிறுவுவதற்கான ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி. அதற்கு உதாரணம் தருகிறார். எப்படி அரசாங்கத்துக்கு கீழ் ஒரு மிலிட்ரி, ஆர்மி அல்லது போலீஸ் ஃபோர்ஸ் என்று இருந்தால், சிவில் படை என்று இருந்தால், அந்த பணியில் கொண்டு வருவதற்கு முன்பாக அவர்கள் பயிற்சி தருவார்களோ, அதே போல்தான் இந்த ஹிலாஃபத்தை நிறுவுவதற்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பயிற்சி தான் இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்கிறார். நவுது பில்லா. நபிகள் நாயகம் எதை இஸ்லாத்தின் அடிப்படைகள், 5 அடிப்படைகள் என்று சொல்கிறார்களோ அதை இவர் பயிற்சி என்று மாற்றிவிட்டார். அது பயிற்சியாம், ஒரு நோக்கத்தை அடைவதற்கான ஒரு எக்ஸசைஸ், பயிற்சி, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி என்று மாற்றிவிட்டார். எதை இஸ்லாம் அடிப்படை என்று எந்த ஒரு ஹதீஸிலும் எந்த ஒரு வசனத்திலும் சொல்லவில்லையோ அதை அடிப்படை என்று சொல்லிவிட்டார். எதை இஸ்லாம் அடிப்படை என்று சொல்லவில்லையோ அதை அடிப்படை என்று சொல்வதும், எதை இஸ்லாம் அடிப்படை என்று சொல்கிறதோ அதை பயிற்சி என்று மாற்றி சொல்வதும், இது எல்லாமே என்னது? இவர்கள் மார்க்கத்தை தப்பாக புரிந்து கொண்டு தப்பாகவே மக்களுக்கு விலக்கி சொல்கிறார்கள் என்று பொருள். எனவே இந்த சிந்தனை என்ன செய்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டு மக்களை தூரமாக்கி அடிப்படை இல்லாத விஷயத்தில் தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் செலவு செய்யும் விதமாக திசை திருப்பிவிடக்கூடிய ஒரு சிந்தனை ரீதியான வழிகேடாக இது இருக்கிறது. அதே போல்தான் அன்பானவர்களே,
இந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சஹாபாக்களில் சில பேரை குறித்து அடிக்கடி தரக்குறைவாக பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபி, நேர்வழி பெற்ற ஹலீஃபா என்ற ரசூல் அவர்கள் டைட்டில் கொடுத்த ஒரு சஹாபி உஸ்மான் பின் அஃபான். ஆனால் அவருடைய ஆட்சியையே கேள்விக்குறியாக்கும் விதமாக நினைச்சுகிறார்கள். உஸ்மான் பின் அஃபானை குறித்தும் சரி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும் சரி அடிக்கடி டார்கெட் செய்து தரக்குறைவாக பேசுவார்கள். பல பழிகளை அவர்கள் மீது சுமத்துவார்கள், சில பொய்யான செய்திகளை வைத்துக்கொண்டு. ஒரு பக்கம் சஹாபாவை மட்டம் தட்டுவது, இன்னொரு பக்கம் ஷியா என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, சஹாபாவை திட்டுவது. குர்ஆன் ஹதீஸை குறித்தெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் பெரும் பகுதி மறைக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் அரைகுறை குர்ஆன் தான் இந்த முஸ்லிம்கள் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய அந்த ஷியாக்களோடு நட்பு வைத்துக் கொள்வது. காரணம் என்ன என்றால், ஈரான் நாட்டில் அவர்கள் ஹிலாஃபத்தை அறிவித்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாம் ஹிலாஃபத் என்று பேசுகிறோமே, இந்த ஷியாவும் ராஃபிதாவும் ஈரான் நாட்டில் ஹிலாஃபத்தை கொண்டு வந்து விட்டார்களே என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக சஹாபாக்களை ஒரு பக்கம் மட்டம் தட்டுகிறார்கள், ஆனால் ஷியாக்களோடு நட்பு வைத்துக் கொள்கிறார்கள். இது எதனால் வந்த வினை என்று சொன்னால், இந்த ஹிலாஃபத் ஆட்சி என்று பேசும் பொழுது ஹிலாஃபத் ஆட்சி என்று பேசுபவர்களை நெருக்கமாக அழைத்துக் கொள்வார்கள், நட்பு வைத்துக் கொள்வார்கள். என்னதான் தௌஹீதில் உறுதியாக இருந்தாலும் அந்த மக்களை வெறுப்பார்கள். இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே அடிப்படையை விட்டு திசை திரும்பி போவதுதான். இப்படி அன்பானவர்களே, பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு தப்பான சிந்தனையாக இது இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்படிப்பட்ட எல்லா வழிகட்ட சிந்தனைகளை விட்டு பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூய இஸ்லாத்தில் சஹாபாவை விட்டு சென்றார்களோ அந்த இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இஸ்லாத்திற்கு எந்த அறிஞர்கள் சரியான விளக்கங்களை தருகிறார்களோ அந்த அறிஞர்களுடைய வழிகாட்டுதலில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இஸ்லாத்திற்கு விளக்கம் தருகிறோம் என்கிற பெயரில் அரைக்குறையாக படித்தவர்கள் எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அப்படி வழிகெடுக்கக்கூடிய மக்களை விட்டு, அவர்களுடைய விளக்கங்களை விட்டு அல்லாஹ் நம்மை ஒதுங்கி இருக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக, அந்த தெளிவை நமக்கு தருவானாக. ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஹிலாஃபத் அல்லது ஆட்சியை உருவாக்குவது, நிறுவுவது இது நோக்கம் இல்லை என்று சொன்னால், அப்படி இருக்க ஹிலாஃபத்தை கொண்டு வரக்கூடாதா, ஆட்சியை நிறுவுவது என்பது கூடாதா, அதற்கு முயற்சி எல்லாம் செய்யக்கூடாதா என்று சொன்னால், அது மார்க்கத்தின் அடிப்படை இல்லை என்பதை தான் முதல் ஹுத்வாவில் நாம் சொன்னோம். அது மார்க்கமே கிடையாது என்று சொல்லவில்லை, அது ஒரு அடிப்படை நோக்கம் கிடையாது. ஆம், அது ஒரு ஃபர்து கிஃபாயா என்கிற, சில பேர் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு தரத்தில் உள்ள ஒரு கடமை. அது அடிப்படை என்று சொல்கிறார்களே, அது தவறு. இரண்டாவது விஷயம், சரி அந்த ஹிலாஃபத்துக்காக வேண்டி முயற்சி எல்லாம் செய்யக்கூடாதா என்று சொன்னால், முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான முயற்சி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திற்கும் எப்படி அந்த காரியத்தை செய்ய வேண்டும், எப்படி ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்பதை ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா இல்லையா? அப்படி இருக்க ஹிலாஃபத்து, ஆட்சி அதிகாரம், அதற்கு என்ன முயற்சி என்பதை ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த முயற்சி தான் என்னது? ஏகத்துவத்துக்காக வேண்டி பாடுபடுங்கள், இபாதத்தை கடைபிடியுங்கள், நல்ல அஹ்லாகை பரப்புங்கள், மக்களுக்கும் எடுத்துரையுங்கள், நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை கடைபிடியுங்கள். இதையெல்லாம் கடைபிடித்தால் உண்மையான இகாமத்துதீன் இதுதான். இதையெல்லாம் கடைபிடித்தால் தானாக ஆட்சி அதிகாரம் வந்துவிடும். அதற்கென தனி ஒரு ட்ராக்கு, தனி ஒரு முயற்சியெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பின்பற்றுவது, அதை பிறருக்கு எடுத்துரைப்பது. அசர் அத்தியாயத்தில் சொல்கிறானே, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, பொறுமையை கடைபிடிப்பது. இதை செய்தால் தானாக அந்த ஆட்சி அதிகாரம் வந்துவிடும். ஆட்சி அதிகாரத்துக்கு தனி ஒரு வழியை ஏற்படுத்தி தனி முயற்சிகள் செய்வது மார்க்கம் அல்ல. இஸ்லாத்துக்காக பாடுபடுங்கள், இஸ்லாமிய ஆட்சி என்பது தானாக வந்துவிடும். இறுதியாக ஒரே ஒரு கூற்று, இந்த ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக அழகாக ஒரு அறிஞர் சொல்வார்கள், அகீமுத் தௌலத ஃபீ அன்ஃபுசிக்கும் தகும் லகும் ஃபீ அர்திக்கும். நீங்கள் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் தீனை நிலைநாட்டுங்கள், உங்களுடைய பூமியில் தீன் தானாக நிலைநாட்டப்படும். ஆனால் இன்று யாரெல்லாம் இகாமத்துதீன் என்று பேசுகிறார்களோ அவர்கள் தௌஹீத் விஷயத்திலே சமரசம், சஹாபாவுடைய விஷயத்திலே சமரசம், எல்லா விஷயத்திலும் சமரசமாக போய்விட்டு
இகாமத்து தீன் நிலைநாட்ட போகிறார்கள், தீனை நிலைநாட்ட போகிறார்கள் சொன்னால் எந்த தீனை நிலைநாட்ட போகிறார்கள் தெரியாது. எல்லா விஷயத்திலும் சமரசமாக போய்விட்டு அடுத்து இவர்கள் தீனை நிலைநிறுத்தினால் அது எந்த தீனாக இருக்கும் அல்லாஹ் தான் நன்கறிந்தவன். ஒருவர் இகாமத்துதீன் என்று பேசக்கூடியவர் மேடையில் வந்து பேசுகிறார். பார்த்தால் ஆடை கரண்டை கால் கீழே இருக்கிறது, தாடி ஷேவ் செய்திருக்கிறார். ஆனால் பேசக்கூடிய பேச்சு என்னவென்றால் தீனை நிலைநாட்ட வேண்டும். அவருடைய உடலிலே தீன் நிலைநாட்டப்படவில்லை. இவர் எங்கு அல்லாஹ்வுடைய பூமியில் தீனை நிலைநாட்ட போகிறார்? எப்படி அவருக்கு அந்த சக்தி கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதுதான் நிலவரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க விஷயங்களிலே மிக எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும். நிறைய பேர் பல விதமான தப்பான விளக்கங்களை சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எந்த ஒரு செய்தி கேட்டாலும், எந்த ஒரு சிந்தனை குறித்து கேள்விப்பட்டாலும் அறிஞர்களிடம் வந்து இப்படி சொல்கிறார்களே, இது சரியா இது தவறா என்பதை விசாரித்து தான் பிறகு ஆதாரப்பூர்வமான வழியில் ஒவ்வொரு விஷயத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கவே வேண்டும். உடனே கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்பி பின்பற்றி அதை பரப்ப ஆரம்பித்து விடக்கூடாது என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய சாரம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சத்தியத்தை சத்தியமாக நம்முடைய பார்வையில் தெளிவுபடுத்தி அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அசத்தியத்தை அசத்தியமாக நம்முடைய பார்வையில் தெளிவுபடுத்தி அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.